பிரித்தானியாவில் சிங்கிள் மம் உள்ளிட்ட பல்வேறு நலன்புரி உதவிகளை பெற்றுக்கொண்டு போலியான முறையில் செயல்படுவோருக்கு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவில் தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்கள் சிங்கிள் மம் என்ற போர்வையில் உதவிகளை பெற்றுக்கொண்டு மறைமுகமாக ஒன்றாக சேர்ந்து வாழும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அதிகாரிகள் வீடுகளுக்கு சென்று சோதனை மேற்கொள்ளும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதற்கமைய லண்டனில் தமிழர்கள் செறிந்து வாழும் ஹரோ மற்றும் ஹீலிங் பகுதிகளில் வீடுகளுக்கு சென்ற அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது வீடொன்றில் தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் சுமார் 2 லட்சம் பவுண்டுகள் பெறுமதியான நலன்புரி நிதியை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த தம்பதி அரசு உதவிகளை பெற்றுக்கொண்டு ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த தம்பதியின் ஆடம்பர உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வருமானம் மற்றும் சொத்துக்களை மறைக்கவும் பணத்தை சட்டவிரோதமாக கைமாற்றவும் இவர்கள் போலி நிறுவனங்களை உருவாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சேண்ட்ரா என்ற விசேட திட்டத்தின் கீழ் லண்டன் போலீசாரும் தொழில் மற்றும் ஓவிய திணைக்களத்தின் அதிகாரிகளும் இணைந்து இந்த சோதனையை நடத்தியுள்ளனர். நாட்டு மக்கள் செலுத்தும் வரி பணத்தின் ஊடாக இவ்வாறான நலன்புரி நிதி உதவிகள் வழங்கப்படுகின்றன. அவற்றை மோசடியான முறையில் பெற்றுக்கொள்வது பாரிய குற்றமாகும். புதிய அதிகாரங்கள் மூலம் மோசடிக்காரர்களை கண்டறியும் எமது நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பிரித்தானியாவில் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக புதிய சட்டங்களின் கீழ் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. வங்கிக் கணக்குகளில் இருந்து நேரடியாக பணத்தை மீளப் பெறும் அதிகாரங்களும் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.